வணக்க மக்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி பவுடரை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கஞ்சை அப்பப்போ நீங்கள் செஞ்சு தரலாங்க. சர்லாக் பதில் இந்த கஞ்சை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத டே டு டே லைஃப்பில் நீங்கள் டெய்லியுமே இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க இதில் பால் ஆட் பண்ணாத அப்படியே கூட கஞ்சி டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும், எப்படி செய்யணுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கூட சாப்பிடாத போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சை வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. வாங்க என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி தாங்க எடுத்திருக்கேன். ராகியை வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா அலசி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இது கூட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பு உளுந்து தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா போன்கள்லாம் ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லது. இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பச்சை பட்டாணியை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டேங்க. அதையும் சேர்த்து நான் வடித்து இந்த மாதிரி நம்ம அலசி ஒரு 2-3 டைம் அலசிட்டு அப்புறம் வடித்து ஒரு துணியில் வந்து முளைக்கட்ட போகிறோங்க. நீங்கள் வந்து இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தானியங்களும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். பட் நான் இது வந்து ஒரு 2-3 ரெசிபிக்காக இந்த முளைக்கட்டினேங்க. அதை வச்சு நான் எல்லாமே பண்ணேன். தோசை, குழிப்பணியாரம், அந்த மாதிரி நிறைய வகையான இதை வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுட்டு இந்த முளைக்கட்டினதுலேருந்து டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை எல்லாமே பண்ணேன். அது எல்லாமே நல்லா வந்தது. தோசையும் நல்லா வந்தது, குழிப்பணியாரமும் நல்லா வந்தது. அது மட்டும் இல்லாத இந்த பவுடரும் சூப்பராக வந்ததுங்க. இதை பார்த்தீங்கன்னா முளை எவ்வளோ நல்லா வந்துடுச்சு பாருங்களேன். 2 நாள் நான் அப்படியே விட்டுட்டேன். முளை நல்லா வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ராகியில் மட்டும் இன்னும் நீளமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நாள் விடலாம். பட் வந்து ராகியை தனியாக நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே முளை விட்டுரும். சூப்பராக முளை வந்துடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பராக முளை வந்ததை வந்து நான் எதுக்கு காய வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வறுக்கணுங்க. ஸோ பச்சையாக வறுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்புறம் வந்து கொஞ்சம் பூசணை வந்து சீக்கிரமாக பிடிச்சிடும், கெட்டு போயிடும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம வந்து நிழல்லையோ இல்லை வெயில்லையோ ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குங்க. நீங்கள் இதை இந்த மாதிரி நிறைய பருப்புகள்லாம் போட்டு கூட, அதாவது பார்த்திங்கன்னா மல்டிக்ரெயினாக பண்ணும்போது நீங்கள் எது வேணாலும் போடலாங்க. சோளம் போடலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா தினை அரிசி, கம்பரிசி, இந்த மாதிரி கூட இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் எல்லா பவுட்ராமும் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி பவுட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஹெல்த் மிக்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தாங்க ஆட் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹேர் ஃபால் ஆகிறவங்க கூட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாத இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்கெல்லாம் அந்த ஒமேகா கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் பியூர் வெஜ்ஜெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அவங்கள தாராளமாக நீங்கள் அதிகமாகவே எடுக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சிலது மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது இந்த மாதிரியும் செய்யலாம். இது தவிர்த்து இன்னும் தானியங்களை சேர்த்து நீங்கள் முளை விட்டு கூட செய்யலாம். அப்புறம் சின்ன கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பொட்டுக்கடலையே தவிர்த்துடலாங்க. குழந்தைங்களா இருந்து அப்புறமேட்டா நார்மலாக சாப்பிட்றவங்க, காலையில் டிஃபன் வேண்டாம், டயட் இல்லை அப்படின்றவங்க கூட இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். டயட் இருக்கவங்க பொட்டுக்கடலையே தவிர்த்துக்குங்க கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை தாங்க நம்ம பவுடராக பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை போட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக கூட செய்யலாம். அது கூட சூப்பராக போகும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வால்நட் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வால்நட்டு, அப்புறம் 4-5 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இது எது தேவையில்லையோ அதை தவிர்த்துக்கலாம். அதாவது கேஷ்யூ எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் சீடு இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். டெய்லி வந்து நம்ம இந்த சீடெலாம் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங்காக டீ காஃபிக்கு பதில் கூட நீங்கள் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லோட்டஸ் சீடு இருக்கும் இல்லைங்களா, தாமரை விதை, இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதை ஃப்ரை பண்ணி
இதனோட ஆட் பண்ணிடலாம். இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு கோதுமை மாவாக ஆட் பண்ணியிருக்கேங்க. கோதுமையாக இல்லாததுனால கோதுமை மாவை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் எப்படி வேணாலும் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்குனா கொஞ்சமாக பால் பவுட்ரு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைக்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இதை போய் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லையா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கஞ்சா காசி கூட கொடுக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறுமா கஞ்சி கூட காசி குடிக்கலாம். பாலெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. காலையில் என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவான். அந்த மாதிரி சமயத்துலையோ அப்படி இல்லை இட்லி தோசை மாவு இல்லை அந்த மாதிரி சமயத்தில் என்னால் வந்து அந்த டைமில் சப்பாத்தியெல்லாம் போட முடியாது. அப்போ வந்து இதை செஞ்சு கொடுத்துடலான்னு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி செய்கிறேன்னிட்டு. கோதுமை மாவையும் ஆட் பண்ணி ஒரு ரவுண்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வெறுமா கஞ்சி மட்டும் காசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 1.5-2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி டக்குன்னு திக்காக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டி கட்டாத இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸில் வைங்க. இது நான் வந்து பசங்களுக்கு தரதுனால நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணி இதை நல்லா வேகிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த பச்சை வாசம்லாம் போகணும். அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. சால்ட் எதுக்குன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரை இல்லைன்றவங்க வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்களோ இல்லை வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி சாப்பிடாத போயிடுவாங்க இல்லைங்களா, அவங்கள இந்த கஞ்சை ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த கஞ்சை வந்து நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே அந்த மாவு வந்து ரவுண்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சரியாக அந்த மிக்ஸ் பண்ணாத வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். எப்பயுமே வந்து கேஸ் மேலே வச்சுட்ட பிறகு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கலக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. ஹீட் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் வந்து பவுடரை போட்டு கலக்கிறதும் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பபிள்ஸாக நின்றுடும். நம்மளுக்கு மாவு வந்து அங்கங்கே ரவுண்டாக தென்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு முக்கியமாக சரலாக்கெல்லாம் ஒரு வயசுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி கஞ்சிங்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். நல்லா வெயிட்டும் கெயின் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் வேர்க்கடலைலாம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி நீங்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளை ஆட் பண்ணி கூட செஞ்சு பாருங்கள் முளை விட்டு. அது மட்டும் இல்லாத இது ஸ்மால் பிஸ்னஸாக கூட பண்ணலாம். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.